Redmi, Poco, MI இந்த மாதிரி யூசர்ஸ் மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களோட மொபைல்ல ஸ்டோரேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். உங்களோட மொபைல் மட்டும் இல்லாம காமனா இருக்கிற எல்லா மொபைலுமே இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கும். நீங்க என்னதான் வந்து ஒரு 128 ஜிபியோ இல்ல 256 ஜிபி வச்சிருந்தா கூட உங்களுக்கு ஒரு 6 மாசம் தான் டைமிங். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து ஃபில் ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோரேஜை நீங்க ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கலாம். எப்பப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருதோ அப்போ நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க வந்து ஒரு Redmi வச்சிருக்கீங்க இல்ல Poco, MI வச்சிருக்கீங்க, ஹைப்பர் OS யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி MIUI அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்னும் ஒரு சில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த MIUIல பார்த்தீங்கன்னா நமக்கு அதர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அது நம்மளோட ஸ்டோரேஜ்ல நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். பட் இப்போ இருக்கிறது இருக்காது. அந்த அதர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அன்வான்டட் ஃபைல்ஸ் நிறையவே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அதை கிளியர் பண்ணாவே போதும், உங்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஜிபி 30 ஜிபி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா சில மொபைல் வந்து இருக்கும். அந்த அதர் ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணாவே போதும் உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். நீங்கள் போயிட்டு டேரெக்டாக உங்களுடைய ஸ்டோரேஜ்லையோ இல்லை ஃபைல் மேனேஜர்லையோ அதர் ஃபைல்ஸ் அப்படின்னு தேடினா இருக்காது. அதுக்குன்னு சில ட்ரிக் இருக்குது. அதை ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு இது ஷோ ஆகும். உங்கள் Redmi மற்றும் Poco, MIயில் இருக்கிற ஸ்டோரேஜ் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இந்த அதர் ஃபைல்ஸ் இருக்கும். அதர் ஃபைல்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்பில் தான் உங்களால் செக் பண்ணிக்கவே முடியும். இந்த ஆப்போட லிங்கை வீடியோக்கள் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோடனே ஒரு சில ஜென்ரலான சில பர்மிஷன் தான் கேட்கும். அந்த பர்மிஷன் மட்டும் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைலில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணும். ஸோ என்ன மாதிரி எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் மாதிரிலாம் போட்டு கொடுக்கும். பார்க்கறதே சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைல் கேட்டகரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதில் வீடியோ, இமேஜ், அதர்ஸ், ஆடியோ அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா அந்த அதர்ஸ் தான். இந்த அதர்ஸ் அப்படிங்கிற போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அன்வான்டட் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி ஓப்பனே ஆகாது. இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் குட்டி குட்டி மைக்ரோ ஃபைல்ஸ் நிறையவே இருக்கும். இந்த மாதிரி ஃபைல்ஸை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கிளியர் பண்ணாவே போதும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அதர் ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஸ்டோரேஜில் டெலிட் ஆகவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எக்கச்சக்கமான ஃபோல்டர் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒன்று மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெலிட் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து கிளிக் ஆகிடும். இப்போ நீங்கள் டெலிட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட மொபைல் இருக்கிற இந்த அதர் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களோட மொபைலில் எக்கச்சக்கமான அதர் ஃபைல்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஸ்டோரேஜ் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போல்லாம் எப்பவுமே இல்லாமல் இருக்கும். இல்லை எப்பப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருதோ இந்த மாதிரி அதர் ஃபைல்ஸை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்கை இந்த ஒரு வீடியோக்குள்ள இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.